இங்க இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு போலாமான்னு கூப்பிடுறா. ஆனா இந்த பொண்ணு வர மாட்டேங்கிறா. இன்னைக்கு நான் லீவு, நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்றா. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸா இருக்கும். துணியை காய போட்டுட்டு இருக்கப்போ அவங்க மிஸ் சொன்னதை நினைச்சு பாத்துட்டு இருப்பா. இந்த மாதிரி டயத்துல ஹைஜீனா இல்லாம பேட் யூஸ் பண்ணாம இருந்தா கேன்சர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அப்பா கிட்ட தான் காசு இல்லையே, வேற என்ன பண்றது? நம்ம இந்த துணியை தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சு அவ யூஸ் பண்ண துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்து ஏன் இன்னைக்கு ஸ்கூல் போலன்னு கேக்குறாங்க. அவ எதுவுமே சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடுறா. உடனே அவங்க அப்பா வெளியே காயிற துணியெல்லாம் பாக்குறாரு. ஆக்சுவலா அவர் ஒரு மீன் பிடிக்கிற வேலை செய்வாரு. அவர்கிட்ட பெருசா எதுவும் பணம் இருக்காது. தன்னோட பொண்ணுக்கு பீரியட்ஸ்ல பேட் இல்லாத காரணத்தாலதான் அவ ஸ்கூல் போலங்கிற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து அவகிட்ட நான் ஒரு நிமிஷம் வெளில போயிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. அப்ப அங்க பேட் இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அந்த பொண்ணோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பாக்குறா. அவர் வெளியே உட்கார்ந்து அவர்கிட்ட போயிட்டு அவர் கைய பிடிச்சிட்டு பக்கத்துல உட்கார்றா. இன்னைக்கு பல பெண்கள் பேட் வாங்க முடியாம துணிகளை தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.